ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான வெரைட்டி ரைஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க எக் தவா ரைஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்து கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து குழையிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இது கூட அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு ரெட் சில்லி சாஸ் சேர்த்து 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/4 கப் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்து கலந்துக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். இது கூட 4 முட்டையை உடைச்சி ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். ரெண்டு கப் அளவு இருக்கிற வடித்த சாதத்தை இதோடு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நாம் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். ரொம்பவே சூப்பரான சுவையான எக் தவா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட ஒரு ஃப்ரைட் எக்கை நான் சர்வ் பண்ணிக்கிறேன்.